கும்கியோடலாம் பண்ண ஆங் பேங்கோட தான் சொல்லணும் ஆக்சுவலாக அப்படிதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. யானை இருக்கும் இருக்காது எதுவுமே தெரியல. திடீர்னு வந்து யானை கூட நில்லுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பயத்தோட தான் நீங்க யானையோட பழகுன. நீங்க நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா படங்கள் ஏன் அது குறைவா இருக்கு? நான் உன்ன அப்பா கூட இருந்தேன், ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட இருந்தேன். சில ப்ராஜெக்ட்ஸ் கேட்டேன். கேட்டுட்டு ஓகே ஆகுற டைம்ல என்னன்னு தெரியல, அவங்க சைட்ல இருந்து எந்த ஆன்சரும் வரல. பண்ணக்கூடாதுன்னு என் ஃபேமிலி சைட்ல இருந்து என்னைக்குமே எந்த கம்பல்ஷன் கிடையாது. இப்போ அன்புவே வந்து நீங்க எங்களுக்கு கதை சொன்னாருன்னா, அப்பா எனக்கு கதை பிடிச்சிருக்கு, அம்மா கதை பிடிச்சிருக்கு, இந்த படம் பண்றியா இல்லையா நீ தான் சூஸ் பண்ணும், நீ தான் நடிக்க போற, இதுக்கு வர கிரிட்டிசிசம், இதுக்கு வர நல்லதோ கெட்டதோ நீ தான் வாங்க போற. உங்க ஹீரோ எப்படி ரொமான்ஸ்ல எப்படி? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய படைத்தலைவனின் படத்தின் படக்குழுவினர் இருக்காங்க, நம்மளோட ஹீரோ மற்றும் டைரக்டர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், படைத்தலைவன் இந்த டைட்டில் வச்சிருக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டைட்டிலுக்கு பிலீவ் பண்ணுற ஒரு ஆள் தான். எனக்கு வந்து ஒரு மாசான ஒரு டைட்டில் பிஎன்சி டைட்டிலாக வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ரிலேட்டபிளாக இருக்கணும். டைட்டில் ஒன்று, இந்த ஸ்கிரிப்ட் ஒன்றா இருக்கக்கூடாது, படத்துக்கு ரிலேட்டபிளாக இருக்கணுங்கும்போது நிறைய சர்ச் பண்ணும்போது படைத்தலைவன் கிடச்சிச்சு. படத்துக்கு பொருத்தமான ஒரு டைட்டிலாக தான் அதை வச்சோம். இந்த ட்ரெய்லரில் இந்த யானைகள்லாம் வரும்போது எனக்கு பர்சனலாக ஃபீல்னா ஒருவேளை இது கும்கி 2-ஆ இருக்குமோ? பொதுவாக வந்து அதுதான் அது. ஏன்னா கும்கி 2 தான். ஆமாம், ஏன்னா கும்கி தான் எல்லாருக்கும் ஒரு இது. ஏன்னா முன்னாடி யானைகள்லாம் ராமநாராயண் சார் படங்கள் நிறைய வரும். யானைகள்லாம் நமக்கு அந்த விநாயகர் ஒரு யானைகள் டான்ஸ். அதுக்கப்புறம் கும்கியில் தான் யானை வந்து யானைக்கான ஒரு பாச போராட்டம் வேற மாதிரி காணுது. இந்த ட்ரெய்லர்லையும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபீல் கூட வருது. ஸோ அதனால கும்கி 2-ஓட இதுவாக இருக்கும். இல்லை, கும்கியில் வந்து கம்ப்ளீட்டாக அது லவ்ல யானை இருக்கும். ஓகே, இது லவ் போர்ஷனே கிடையாது, இது லவ் ட்ராக்குங்கிறதே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஆக்ஷன். இதை நீங்கள் கும்கியோடலாம் பண்ண ஆங் பேங்கோட தான் சொல்லணும் ஆக்சுவலாக அப்படிதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. கும்கிக்கும் இதுக்கும் யானையை தவிர வேறு எந்த வித ஒரு ஒற்றுமையும் கிடையவே கிடையாது. பொதுவாக வந்து ஆக்ஷன் இருக்கும்போது எல்லாரும் வந்து காளையோட ஸ்டண்டை போடுறது தான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து யானையோட வந்து சவாரி செய்கிறீங்க, அந்த பயணம் இது பண்ணுறீங்க. இது எவ்வளோ சவாலாக இருந்தது படத்தில் ஃபுல்லாக ட்ராவல்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் முழுக்க யானையோட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. எவ்வளோ இதுவாக இருந்துச்சு? இது வந்து எனக்கு கஷ்டமாலாம் இல்லை. எனக்கு வந்து டே 1லேருந்தே இவர் எனக்கு அது ஈஸியாகிற மாதிரி பண்ணிட்டார். எனக்கு அந்த மாதிரி ஒரு சீனாக வந்து சுச்சுவேஷன் செட் பண்ணி விட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே யானையோட யானை இருக்கும் இருக்காது எதுவுமே தெரியல. திடீர்னு வந்து யானை கூட நில்லுங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பயத்தோட தான் நீங்க யானையோட பழகுன. எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிச்சோம்? 7 இருக்கும். அந்த 7 o'clock நாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock முடிக்கிறதுக்குள்ளே யானையோட பழகிட்டேன். எனக்கு அந்த பயம் போயிருச்சு. இதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங்கோ ஒரு 15 நாள் என் டைரக்டருக்கு அதில் எனக்கு டைம் தரல. வாங்க செட்டில் பழகுங்க, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குங்க அப்படின்னு. ஏன்னா மற்ற அனிமல்ஸை நீங்கள் டைம் பண்ணுறதுக்கும் யானை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்குள்ள ஜெல் ஆகாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் காளையோட நடிச்சதுக்கும் யானையோட நடிச்சதுக்கும் யானை சீக்கிரமா ஜெல் ஆயிடுச்சு காளையோட. அது வந்து யானை வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு அனிமல், ரொம்ப சென்சிட்டிவாக அதுக்கு புரியும். அது 2 நாள் 3 நாள் கூட இருக்கும்போது இவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்கிறது புரியுது. அது இல்லாமல் பயம்தான், அது மூர்சிங்கான ஒரு அனிமல் தான். பட் கொஞ்சம் போல்ட்டாக அவர் இருந்ததுனால டக்குன்னு சாத்தியப்பட்டுச்சு. இல்லைனா கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்துரு. எனக்கு அந்த பயம் தெரியல. ஏன்னா எனக்கு ஜென்ரலாக அனிமல்ஸ்ட நான் பழகுவேன், தொடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கிட்ட இருந்து அந்த ஒரு அக்ரெசிவ் மோடு வரலன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். அது திருப்பி என்கிட்ட அக்ரெசிவாக ஆகிற வரைக்கும் எனக்கு பயமே தெரியாது. நல்ல வேலை எனக்கு என் டைமாக என்னன்னு தெரில, அந்த யானை என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. அது என்கிட்ட அக்ரெசிவாகவே இல்லை. அதனால எனக்கு அங்கே வந்து எந்த யானுமே அக்ரெசிவான யானை இல்லைன்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தோடையும் ஈஸியாக பழகிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ தூரம் மெனக்கெட்டுருக்காரு? பொதுவாக வந்து ஹீரோயின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்டன்ட்ஸ் கொண்டு எல்லாமே டூப் வச்சு பண்ணுவாங்க. ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இறங்கி போவாங்க. ஹீரோ எப்படி ஸ்டன்ட்ஸ்? இதில் ஒரு ஷாட்டு கூட டூப் கிடையாது. இதில் ஒரு ஷாட்டு கூட டூப்பே கிடையாது. அது ஒரு இடையில ஒரு அடிக்கிற ஒரு ஷாட்லாம் வரும், பிளாஸ்ட் அடிக்கிற ஷாட்லாம், அதுவும் அவர் ரியலாக தான் பண்ணார். டூப் வேணான்ட்டார். இதில் நான் வந்து ஒரு ஆக்ஷன் சரி இந்த மீட்டரில் ஒன்று பண்ணிவிடுவார்னு நினச்சோம். கம்ப்ளீட்டாக இது வந்து ப்ராப்பராக ஒரு 10 படம் பண்ண ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தான் ஃபைட் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபைட் இருக்கும். அது பிலீவ் பண்ணுற ஒரு ஃபைட்டில் ஒரு 20 பேர் அடிப்பார்.
அது 100% நம்ம பிலீவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபைட்டை கொரியோ பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, 2-3 ஷாட் போட்டிருப்போம். அது படத்துலேயும் உங்களுக்கு ஜஸ்டிஃபையாக தான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஹீரோ மாசா இருக்குன்னா அது பேர் வில்லனும் அதே மாதிரி மாசா இருக்கணும். அந்த கருடன் ராம், ஏன்னா எப்பவுமே அந்த கேஜிஎஃப்ல இருந்தாலே அது அவர் ஒரு வந்தாலே ஒரு மாதிரி பயம்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துக்கு எப்படி அவர் சூஸ் பண்ணி? அதுதான் எனக்கு வந்து இந்த பக்கம் ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு ஓவர்டூ பண்ணுற ஒரு ஆள் தான் அங்கே வேணும். அப்படி இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் போனோம். நிறைய பார்க்கும்போது எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கருடன் சார், ராம் சாரே லாஸ்ட் மினிட்ல தான் வந்தார். அது வரைக்கும் அந்த அந்த அப்படியே ஸ்டில் செட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம், செட் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் அவர் ஃபிக்ஸ் ஆகலை. சடனாக அவர் கூப்பிட்டு பேசணும், அவருக்கும் டேட் ஃப்ரீயாக இருந்துச்சு. 2 பேரும் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கிட்டத்தட்ட சேம் ஹைட்டில் தான் இருப்பாங்க, கிட்டத்தட்ட சேம் ஹைட்டில் இருப்பாங்க. ஃப்ரேமுக்கு அப்படி இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஏன்னா இப்போ இவர் பிரதர் நல்ல ஹைட்டு, நம்ம வந்து ஹைட்டை மேட்ச் பண்ணணும். ஒரு வில்லனை வந்து கூட்டு வந்து கம்மியாக கூட்டு வந்து வச்சா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ராம் சார் வந்தோன்னா அது பேலன்சிங்காக இருந்துச்சு கிளைமேக்ஸ்லாம். சார், ஹீரோ வந்து நீங்கள் நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் படங்கள் ஏனுங்க அது குறைவாக இருக்கு? அது வேணும்ட்டு பண்ணுறது கிடையாது. நான் உன்னை அப்பா கூட இருந்தேன், ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட இருந்தேன். சில ப்ராஜெக்ட்ஸ் கேட்டேன், கேட்டுட்டு ஓகே ஆகுற டைமில் என்னன்னு தெரியல, அவங்க சைட்லேருந்து எந்த ஆன்சரும் வரல. அதுக்காக போய் நம்மளும் ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு போச்சு. அது அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நான் அப்பா கூடயே இருந்துட்டேன். அதனால நான் என்ன நினச்சேன், சரி ஓகே ப்ராப்பராக பிரேக் எடுத்துட்டு அப்பா என்ன பிரச்சனை இப்போ எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு நடிக்க வரலாம் அப்படின்னு நினச்சேன். அப்பா எல்லா ப்ராப்ளம்லாம் செட்டில் பண்ணிட்டு வீட்டில் வைக்கும் போது தான் உடம்போது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு சசி சார் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஸோ அந்த அந்த இதுதான். இப்போது நீங்கள் உங்கள் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியாவாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாலாம் அந்தளவுக்கு இல்லை. ஆஃப்டர் கோவிடு மக்கள் வந்து படங்கள் பார்க்குறோட பார்வையும் நிறையா ஆயிடுச்சு. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் தேட்டருக்கு வர ஆடியன்ஸ்கோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க மலையாளம் சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாம் ஆங்கிலம் பார்க்கும்போது தமிழில் வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லைன்னா என்னங்க அப்படி படம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் கதை தேர்வு எப்படி சூஸ் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கதை வந்து இப்போ நான் கதை கேட்கும் போது ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்பேன். இப்போ எனக்கு அந்த படத்தில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் டு எண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக போதா, ஒரு எங்கேயுமே இது ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால இப்படி வந்துச்சுன்னு அந்த டேரக்டருக்கு கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்படி நான் அதை கொஸ்டின் பண்ணுறேன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும் டேரக்டர்கிட்ட. அது இருந்தாலே போதும். நீங்கள் போய் தேட்டரில் உட்காடுறீங்க, ஒரு காமெடி படமாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த அந்த விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் வேற எங்கேயோ சுற்றி போனால் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுறது. நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்களோ அதை என் பண்ணிங்கனாலே படம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிரும். ஸோ நீங்கள் அந்த இதுவாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக வேணால் ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த காம்ப்ளிகேட்டட் எத்தனை நாட்ஸ், எத்தனை ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் படத்தில் இருக்கலாம். ஸோ ஒரு ட்விஸ்ட் அங்கே அவுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் அவுத்துருக்கணும். நடுவில் 1-2 விட்டாதான் இந்த டாக்ஸ், இந்த கேள்விகள் இதெல்லாம் வெளியே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஃப்ளாலெஸ்ஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இட் ஷுட் பி அ குட் மூவி. ஆஃப்டர் படைத்தலைவன் இந்த வருஷம் இன்னும் நிறைய படங்களை உங்களை எதிர்பார்க்கலாமா, இல்லை அடுத்த வருஷத்துக்காக நிறைய படங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லை, கிடையாது. இந்த படம் முடிச்ச உடனே நான் பொன்ராம் சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அது முடிச்ச உடனே அடுத்த ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ. எனக்கு இன்னும் பொன்ராம் சார் ஒரு 4 நாள் இருக்கு. அது முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி இருக்குது. அது முடிஞ்சிருச்சு, ஓகே ஆயிடுச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், கதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்கள் ஹீரோ எப்படி ரொமான்ஸில் எப்படி? இல்லை ரொமான்ஸே இல்லை. ஏன்னா நான் ட்ரெய்லரில் நான் ரொமான்ஸ் சீன்ஸே இது இந்த படத்துலேயே ரொமான்ஸே இல்லை. நானும் இது படம் ஃபுல்லாகவே யானையோட தான் ரொமான்ஸு. நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி குபசியில் வருமா, நானும் அந்த ஒரு பாட்டுக்கு கூட நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் இல்லை அடுத்தடுத்த படங்களும் அந்த ரொமான்ஸ் இது இருக்கா, லைட் ஹார்ட் அண்ட் மூவிஸ் பண்ணுற ஐடியா இருக்கு. சரி, எனக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுறது பிடிக்குமானா எனக்கு ஆக்டிங் வைஸாக ஆக்ஷன் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுள். ஒரு ஃபைட் சீன் பண்ணுறது கம்ஃபர்டபுள் தேன் ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதோட ஃபைட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுள். அதனால நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொமான்ஸ் படமாவோ இல்லை கம்ப்ளீட் காமெடி படமாவோ பண்ண மாட்டேன்ல. எனக்கு எல்லா ஜானரையும் நான் பண்ணணும். இப்போ நான் இது கம்ப்ளீட் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு நம்மளது கொம்பு சேவி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லவ் இருக்கும். லவ்னா டிப்பிக்கல் லவ் இருக்காது, பட் கொஞ்சம் இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். அதுக்கு அடுத்த படம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல மேபி கம்ப்ளீட் லவ் ஒன்று கம்ப்ளீட் லவ் பேசிகிட்டு இருக்கேன், ஒன்று கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு
ஃபர்ஸ்ட் முன்ன பின்ன வருதுன்னு இன்னும் ஏன்னா தெரியல. விஜய் சார் படங்கள் எடுத்தாலுமே 90ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் ரோல்ஸ் இருக்கும், நிறைய அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்ட் இருந்தாலும் அவர் அப்புறம் வானத்தை போல மாதிரி சாஃப்ட் மென்ஷன் படங்களும் அந்த அளவுக்கு அதுவும் நல்ல பீக் கொடுத்த இதாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் எப்படி இப்போ உங்கள் வீட்டில் வந்து முன்னாடி வந்து நீங்கள் படம் இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து சஜஷன் பண்ணுவாங்க, இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனோட சஜஷன் நிறைய இருக்கா? அப்பாவோட சஜஷன் எதுவுமே கிடையாது அப்பயும். அப்பயும் அப்பா அம்மா அண்ணன் யாருமே சஜஷன் பண்ண மாட்டாங்க. இந்த கதை இப்ப அன்புவே வந்து நீங்க எங்களுக்கு கதை சொன்னாருன்னா, அப்பா எனக்கு கதை பிடிச்சிருக்கு, அம்மா கதை பிடிச்சிருக்கு, இந்த படம் பண்றியா இல்லையா நீ தான் சூஸ் பண்ணும், நீ தான் நடிக்க போற, இதுக்கு வர கிரிட்டிசிசம், இதுக்கு வர நல்லதோ கெட்டதோ நீ தான் வாங்க போற, நீ வந்து இது உங்கனால தான் ஆச்சுன்னா நாளை பின்ன பேசக்கூடாது, நீ ஃபைனல் டிசிஷன் எடுத்துக்கோ. என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீ பண்றியா இல்லைன்னு உன் டிசிஷன். அப்போல இருந்து இப்போ வரைக்குமே அதுதான். நீ வந்து இப்படி தான் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என் ஃபேமிலி சைட்லேருந்து என்றைக்குமே எந்த கம்பல்ஷன் கிடையாது. அது இவருக்கும் தெரியும். ஆமாம், அது வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன், சொல்லி முடிச்சுட்டு எனக்கு நேராகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எனக்கு கதை பிடிச்சிருக்கு, அவருக்கு ஓகேனா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னா என்கிட்டயே சொன்னாங்க. சார் இந்த கதைக்களம் எங்கெல்லாம் நகருது? மலை சார்ந்த பகுதியில் இருக்கா இல்லை எப்படி? இது வந்து ஒரு பொள்ளாச்சி பேக்ட்ராப் ஆரம்பித்து ஒரு ஒரிசா பார்டரு, ஒரு பொள்ளாச்சி பேக்ட்ராப்லேருந்து ஒரிசா பார்டர் போய் ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போய் அப்படி போகிற ஒரு கதை தான். ஒரு பொள்ளாச்சியில் ஒரு வாழ்வியலான ஒரு இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கதை. சார் இப்போ நீங்கள் இந்த சமீபத்தில் இப்போ இந்த வருஷம் தொடக்கத்திலே நிறைய படங்கள் வெளியே இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? இந்த படத்தில் இந்த மாதிரி நானும் இந்த மாதிரி நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எதாவது யோசிச்சுங்களா? இல்லை, எனக்கு எல்லா படமே ரீசெண்டாக வந்து எல்லா படமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு நான் இந்த படம் அந்த படம் பின் பாயிண்ட் பண்ண முடியாது. எல்லாமே நல்ல படம் தான். எனக்கு அதுதான் சொல்கிறேன், எல்லா ஜானர்லேயும் எனக்கு படம் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் பண்ணணும்னு ஆசை, ஒரு கேஜிஎஃப் மாதிரி பண்ணணும்னு ஆசை, இப்போ அப்பா மாதிரி போலீஸாக பண்ணணும்னு ஆசை, மிலிட்ரி மேனாக பண்ணணும்னு ஆசை, ஒரு ராஜா கதை பண்ணணும்னு ஆசை, எல்லாமே தான் ஆசை இருக்குது எனக்கு. ஒரு ஏன் அந்த இதுனா ஒரு இதுக்கும் ஒரு எஃபர்ட் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, பாடி லாங்குவேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், அதில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஐ வாண்ட் டு டூ எவ்ரி டிஃப்ரெண்ட் வேர்ஷன். பட் ஆனால் என்ன படம்னாலும் உங்கள் அப்பாவோட அந்த ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்போ நீங்கள் ஹேர் ஸ்டைல் வைக்கிறதாலும் சரி, எல்லாமே அது ஒரு உங்கள் அப்பா அந்த காலத்தில் எப்போ எப்படி வச்சுருந்தாங்க அந்த ஒரு கம்பேரிசன் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இது எப்படி தவிர்க்க முடியாத ஒரு கம்பேரிசனாக? ஆமாம், அது தெரியும், தவிர்க்க முடியாத கம்பேரிசன் தான் இது. நல்ல கம்பேரிசன் தான். என்ன எங்கள் அப்பாவோட தான் நான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்பா இஸ் அ வெரி பிக் லெஜெண்ட், என்னை அவரோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் நான் இன்னும் அந்த அளவுக்கு வரல, இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். பட் அந்த ப்ரெஷர் இருக்கா சார்? ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கு, அதே அந்த ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். யாராக இருந்தாலுமே அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இவ்வளோ மக்கள் நம்மளை நம்பி பண்ணுறாங்க, அப்பா மேலே வச்சுருந்த நம்பிக்கையை நம்ம மேலே வச்சுருக்காங்கன்னு அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அதை நம்ம தலைக்கு எடுத்துகிட்டு போய் அதை ரொம்ப வரி பண்ணோன்னா நம்ம நடிக்க முடியாது, நம்ம பர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வர முடியாது. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வில் ஜஸ்ட் கீப் கோயிங் ஆன். நான் இந்த ப்ரெஷர், இந்த லெகசியை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஸ்டோரி சூஸ் பண்ணுற விதத்துலேயும் அதை வெளியே பொட்ரே பண்ணுற இதுலேயும் இருக்கும். ஏன்னா அப்பா நீங்கள் கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் இது இருக்கும், லைக் சோஷியல் மெசேஜோ, இல்லை ஃபேமிலி ஓரியன்டாவோ, இல்லை போலீஸாகவோ, இல்லை ஃபன் ஜானராகவோ அப்படி தான் வரும். எதுவும் ரொம்ப கண்டென்ட் உள்ளதோ இல்லை ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரிலாம் வராது. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேட்டர்னில் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஜானரில் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இப்போ நிறைய பிளட்டு காட்டாமல் நடிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த காலத்தில் கஷ்டம். அது இப்போ கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஒரு வார் மூவி எடுக்கிறீங்கன்னா பிளாஸ்ட் காமிச்சு ஆகணும், ஷூட் காமிக்கணும். இப்போ நீங்கள் ஷூட் காமிக்கலன்னா அந்த டைமில் அது பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அந்த பிளட்டும் அந்த இது காமிச்சா மட்டும்தான் அந்த ரியல் இம்பேக்டை காட்டும். நான் இப்போ ரியல் ட்ரூ ஸ்டோரியாக ஒன்று எடுத்தாலும் அந்த இம்பேக்ட் காட்டணும்னா அந்த பிளட் இதெல்லாம் காட்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இப்போ கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னால் பெஸ்ட் பண்ண முடியுமோ ஐம் ட்ரைங் டு டு தட். சார் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் படத்தோட பாடல் வருது, இது அந்த சுச்சுவேஷனுக்காக வச்சதா இல்லை எப்படி அது பர்பஸா? இல்லை, அது வந்து ஒரு இது என்டையர் பெருசாக லாஜிக்லாம் பார்க்கல. ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி. அந்த மூவியில் வந்து அந்த இடத்துல ஒரு இம்பேக்டாக ஆர்ஆர் இருக்கிற இடத்துல ஒரு இன்னொரு இம்பேக்டாக ஒரு சாங் இருந்தால் எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது. அதை நான் ரைட்டிங்லேயே இருந்துச்சு, ஒரு சாங் இருந்தால் எப்படி இருக்கட்டும். இப்போ பிரதரே இல்லைனாலும் அந்த இடத்துல நான் சாங் தான் வச்சுருப்பேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எழுதணும். எழுதும்போது விஜயகாந்த் சார் பாட்டு வச்சு எடுத்தால் அது எப்படின்னா அது ஒரு மேஜிக். இன்னொன்று இளையராஜா சார் மியூசிக். ஸோ அந்த சாங்கை யூஸ் பண்ணும்போது தப்பாக இருக்காதுங்கிறதுனால அந்த சாங் வச்சோம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் சாங்ஸ் வைக்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு, எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு சாங்ஸ் வைக்கிறது இருக்குது. இப்போது இந்த படமும் சரி, உங்களோட அடுத்த படங்களே அதே மாதிரி ஒரு டச் இருக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த படத்தில் எனக்கு தெரிஞ்சுதான் அந்த மாதிரி எந்த பாட்டும் வைக்கல. நான் ஷூட் போன வரைக்கும் எதுவும் வைக்கல. மேபி
பேக்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. எடிட்ல மாறலாம். எடிட்ல ஏதாச்சும் ஒண்ணு நடுவுல add அத யுவன் சங்கர் ராஜா சார் கூட முடிவு பண்ணலாம். அங்க இல்ல இருக்கு. இல்ல அந்த மாதிரி கிடையாது. சாங் வைஸா ஃபைட்டுக்கு ஒரு சாங் ஆட் பண்றது அதெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே பழைய சாங் சின்ன சின்ன ஒரு 30 மினிட்ஸ் சும்மா ஒரு ஃபன் எலிமெண்டா எங்கேயாச்சும் வந்தா மேபி இருக்கலாம். பட் ஒரு ஃபுல் இதுவா எங்கேயுமே கிடையாது. இந்த படத்துல வந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. நீங்க ஏன் அண்ணன் தம்பி 2 பேரையும் நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடல? இல்ல ஃபர்ஸ்ட் கதை அந்த மாதிரி இந்த கதை தான் ஓகேன்னு சொன்னா இமிடியேட்டா நாங்க ரெடி தான். இல்ல உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? இல்ல அவர் அண்ணன் அரசியல்ல இருந்தாலுமே நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சாலும் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னுலாம் இல்ல. அண்ணனுக்கு அந்த ஆசை இருக்கு, பண்றாங்கன்னா மேபி வை நாட். ஒரு அண்ணன் பாட்டு பண்ணட்டும், நடிக்க வராங்கன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அண்ணா அரசியல்ல இருக்காப்புல, அண்ணா நடிக்க வராங்க ஐ மீன் ஒரு படம் பண்றாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மேபி நாங்க சேர்ந்து பண்ண கூட சான்சஸ் இருக்கு. சார் விஜயகாந்த் சார் இருக்கும்போது அவர் நிறைய பேருக்கு உதவி இருப்பாங்க. நிறைய கலைஞர்கள் நட்சத்திரங்கள் வந்து பெருசாக வந்து இப்போ ஜொலிக்கிறாங்க. அவர் மறைவுக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா இப்போ இந்த சினிமா துறையில்? கண்டிப்பா ஆதரவா தான் இருப்பாங்க. உதவி நேரா பண்றாங்களோ இல்லையோ, பட் அவங்க ஆதரவு நம்ம கிட்ட எப்பயுமே இருக்குதான். நம்ம அந்த பிளெஸ்ஸிங்கும் அந்த இதுவும் அவங்க இருக்கு. நம்ம வந்து எல்லாருமே கம்ப்ளீட்டா அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க கண்டுக்காம போயிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எல்லாருமே ஒரு ஒரு வழியா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டைரக்டாவும் பண்றாங்களோ இல்லையோ, இன்டைரக்டாச்சும் இருக்கும். இல்லை நீங்கள் என்னைக்காவது ஒரு நினச்சது உண்டா, சரி அவங்க நம்ம நான் இது அதை வழியில் இல்லை என்னைக்குமே இல்லை நம்மளோட இதில் தான் வரணுன்ற? நான் அந்த மாதிரிலாம் அது நான் நம்ம இதுல தான் வரணும், ஏன் நான் அவங்க அப்பா இது பண்ணாரு நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நினைச்சது இல்லை. இப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் பண்ணி தரேன்னா ஓகேண்ணா வாங்க பண்ணித்தாங்க. இல்லப்பா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு புரியுது நீங்க உங்க வேலையில இருக்கீங்க, அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நான் யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியும் இல்லை, யாரும் எனக்காக வந்து பண்ணணும்ட்டு நான் கேட்காம போக மாட்டேன்ட்டு கிடையாது. கண்டிப்பா கேட்பேன், எனக்கு வேணும்னா கேட்பேன், அவங்க ஃப்ரீயா இருந்தா பண்ணணும், அவ்வளவுதான். சண்முக பாண்டியன் வச்சு ஷூட்டிங் நடத்துறது எவ்வளோ சவாலாக இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் சார் பையனாலே எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டம் அரசியல் கூட்டங்கள் வந்து பார்க்கறதுன்னு வரும். ஷூட்டிங் எடுக்கிறதே ஒரு சவாலாக இருக்குமே எப்படி? இல்லை இது காட்டுக்குள்ளே தானே எங்களை பார்க்க அது தெரியலையா? 2 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் எங்களையே பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த படத்தில் இது நடக்கலை. இந்த படத்தில் மேபி எங்கேயாவது இந்த ரோட் சைடு எடுக்கும்போது தான் பாக்கி எல்லாமே டீப் ஃபாரஸ்ட். நாங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் லொக்கேஷன் எங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை இந்த படத்தில் இல்லை. மேபி பொன்ராம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏன்னா அவர் ரொம்ப லைவ்ல அங்கே எடுத்திருக்காரு. நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ கூட்டம். சார் இப்போ இந்த மாடர்ன் லுக்கில் இப்போ வரப்படங்களே இதே மாதிரி நாங்கள் லுக்கில் பார்க்கலாமா? இதுவே வந்து மாடர்ன் லுக் கிடையாது, இதுவே 90s லுக். எனக்கு பொன்ராம் சார் படம் வந்து 96ல நடக்கிற கதை. ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு இந்த இதுக்காக கொஞ்சம் பியர்ட் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஃபுல் நீங்க அந்த கெட்ட பார்த்து அந்த மாதிரி தான் நான் வரேன். இதுக்கு அடுத்த படம் கம்ப்ளீட்டா ஹேர் ஷார்ட் ஆயிடும், இவ்வளோ லாங்காலாம் ஹேர் இருக்காது. அதுக்கு தனி லுக் தனி டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன்னா எப்பவுமே 90s ஒரு அப்கமிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்தாலே வெளிநாடுகளில் போய் பாடல்களில் வந்து படமாக்குறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா சாஃப்ட் நேச்சரில் தான் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஒரு மாதிரி அதிரடி ஆக்ஷன் ரஃப் அண்ட் இது இப்படி காட்டுக்குள்ளே பயணம் இப்படி ஒரு விசித்திரமாக ஒரு இதை வித்தியாசமாக இருக்கே அப்படின்றது தான். இல்லை இதில் என்ன இருக்கு, கதை தானே. இப்போ நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சில பேருக்கு அங்கே ஃபாரின்ல போய் எடுக்கிறது ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே இது ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு இது நல்லது தானே. காட்டுக்குள்ள யானை இந்த கதைக்களம் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, அதை நாங்கள் காட்டுறோம். மேபி என்னோட அடுத்த படமோ இல்லை 3வது படத்துலையும் நானும் போய் ஃபாரின்ல பண்ணலாம். அதை நீங்க கேட்ட மாதிரி அங்கேயும் ஒரு ஒரு கதையோட டிமாண்ட் தான். கதை என்ன கேட்குதோ அதுதான். இப்போ இதே படத்தை நான் போய் தாய்லாந்தில் எடுத்தேன்னா அது ஃபாரின் ஷூட் தானே. ஃபாரின் ஷூட் ஆனால் வித்தியாசம் தெரிய போகிறது இல்லை, காடு தான் அங்கேயும். காடு தான், அது அவ்வளோதான் சொல்கிறேன். அவர் வீட்டில் நிறைய பெட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஷாக்கான விஷயங்கள் எதாவது இருக்கா? இல்லை நான் இப்போதைக்கு பெட்ஸ் அங்கே வந்து கிளி தான் கிளி அது நாங்கள் அது ஆக்சுவலாக நான் ஷூட்டிங்கே கூப்பிட்டு வர சொன்னேன். ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணோம். அது அங்கே ஹோட்டல்ஸ் அந்த நேரம் மழை, அதனால டிராவலிங் அதெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் அந்த கிளி நடிச்சிருக்கும். அந்த மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் நம்பல, கிளி நீங்க எப்படி வெளியே விடுவீங்க அப்படி இப்படின்னாரு. இல்ல பிரதர் அது பறந்து வந்து உட்காரும் அப்படின்னு. நம்ம ரீல்ஸ் கூட பார்த்தோம். நான் யதார்த்தமா இவரோட உட்காந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்கேன், அது பின்னாடி கூண்டுல இருந்துச்சு, அங்க பறந்து வந்து மேல உட்காந்து. அதுக்கப்புறம் தான் கேட்டாரு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வைப்போம்னு. ஓகே, இதுக்கு ஏதாவது ரைட்ஸ் லைசன்ஸ் அனிமலுக்கு எதுக்கா எப்பயுமே கேட்பாங்க. அதனால இப்போ நம்ம ஒரு யானை இமிடியேட்டா கொண்டு வர்றது அது விஷயம் இல்லை. இதுக்கு நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பெர்மிஷன் போடணும். முடிச்ச பிறகு இதை நான் ஏதோ துன்புறுத்தி இருக்கேனாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு.
அவங்க ஒரிசா, அதுவும் இங்கே கிடையாது, ஒரிசாலேருந்து தான் அவங்க போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கொண்டு வந்து. அவ்வளோ ஈஸி இல்லை ஒரு அனிமலை வச்சு எடுக்கிறது இன்னைக்கு. உங்க வீட்ல எல்லாருக்கும் இந்த படத்தை போட்டு காமிச்சாச்சா இல்லை இன்னும் அவரே சென்சார் அவரே நம்ம படம் நீங்களே பார்க்க பார்க்க? அவரே நம்ம படம் ரோஹிணி தேட்டரில் பார்த்துறேன்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு விட்டேன். ஓகே சார், உங்கள் படம் ரிலீஸ் அன்றைக்கி விஜய் சேதுபதி சார் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னும் 2-3 ஆக்டர்ஸ் படம்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆரோக்கியமான போட்டி எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானே. எல்லாருமே இப்போ பேக் டு பேக் படம் எல்லாருமே ரிலீஸ் ஆகுது. நிறைய ஆடியன்ஸ்க்கு நிறைய சான்சஸ் கிடைக்குது. எந்த படம் பெட்டராக இருக்கு, எந்த மூவிஸ் இப்போதைக்கு நல்லா இருக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வரதுக்கு. ஸோ ப்ளஸ் தியேட்டர் வைஸும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆனால் அவங்களுக்கும் இது கிடையாது, ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆனால் தான் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் லாபம். ஸோ நல்லது தான் இது. விஜயகாந்த் சாரோட ஸ்பெஷல் கேமியோ வேறு இருக்குது, ஏஏ இல்லாத இருக்குது. அது எப்படி லென்த் கேமியோவா இல்லை ஷார்ட்? இல்லை அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அங்கே தான் வச்சுருக்கோம். லென்த்தாக இருக்காது, ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். பெரிய லென்த்தாக கம்ப்ளீட்டாக வராதுல ஒரு ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். அது வைக்கணுமேனா வைக்கல, சரி ஒரு புல்லிங் பாயிண்ட்டுக்காக வைக்கணுமேனா வைக்கல, படத்துக்கு தேவைப்படுச்சு வச்சுருக்கோம். சார் நீங்கள் உங்கள் அப்பாவோட படம் என்ன படம் ரெப்ளிகேட் பண்ணி நடிக்கலான் இருக்கீங்க? சத்ரியன், ரமணா, மாநகர காவல் அப்படி இருந்து நிறைய இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் 2ன்னு கேட்டால் சத்ரியன், ரமணா. அதை தாண்டினா நிறைய இருக்கு. ஃபைனலாக படைத்தலைவன் ஏன் வந்து மக்கள் பார்க்கணும்? இல்லை என்ன சமூக கருத்து இருக்கா, இல்லை ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்டான படமா? இல்லை கண்டிப்பாக ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது பிரதர். ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். கண்டிப்பாக ஒரு குழந்தைங்களோட வந்து தைரியமாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த படம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யானை இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரேமில் யானையை பார்க்குறதே ஒரு பிரமிப்பாக இருக்கும். யானையை வச்சு ஃபைட் பண்ணியிருக்கோம், சண்டை, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய சோசியல் மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கோம். அது கரண்ட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் காலத்துக்கு வந்திருந்தாலும் அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். விரைவில் உங்களை இன்னும் சாஃப்டாக ஹட்டடாக ரொமான்டிக் அந்த மாதிரி போர்ஷன்லாம் பார்க்கணுன்றது எங்களோட இது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லா ஜானர்லையும் என்ன பார்ப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.